இப்போ அவசரமாக தேர்வு நடத்துகிறாங்க, மேபி எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்வு நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் இன்னும் முறைகேடு அதிகரிக்கும் அப்படின்னு நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இப்போ நிறைய கோரிக்கைகள் வைக்கிறோம் கேட்கல அப்படின்றீங்க. எதிர்க்கட்சி தலைவர் நேற்று கண்டன அறிக்கையை சொல்கிறப்ப சொல்கிறாரு, மனசு தளராமல் படிங்க, அடுத்த ஆட்சி மலர்றப்போ உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நேற்று அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. உங்களோட கோரிக்கையாக நீங்கள் என்ன வைக்கிறீங்க? எங்களோட கோரிக்கை வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து வெளிப்படைத்தன்மையோடு செயல்படணும். வெளிப்படைத்தன்மையோடு, லஞ்சம் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோட நியாயமான அதிகாரிகள் உள்ள இருக்கும். ரெண்டாவது அந்த இன்டர்வியூ போர்டுன்னு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, குரூப் 2 எக்ஸாமு, குரூப் 2A, குரூப் 1 எக்ஸாம், இதுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ போர்டு வைக்கிறாங்க, அந்த இருக்கிற மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸுக்கு அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, கௌரவமான பதவி அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு 10 போஸ்ட் கூட, இன்னொரு 10, நான் வந்து தவறாக சொல்ல, இது நடக்கக்கூடிய விஷயம், நான் வந்து நடக்குது. அவங்க என்ன பண்ணால் எனக்கு 10 போஸ்ட் வாங்கி வச்சுப்பாங்க, அவங்களுக்கு அதான் சம்பளம், அதான் சம்பாதனையாக இருக்கும். இப்படி நடந்துகிட்டு இருக்குது. இந்த போக்கில் நம்ம எப்படின்னு வந்து நியாயமாக நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? மாணவர்கள் வந்துட்டு இந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய சமயத்தில் பணம் இருக்கிற மட்டும்தான் உள்ள வேலைக்கு போக முடியும். அப்போ இது மாதிரி இருக்க சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணலாம், பணம் வந்தால் தான் இருக்கா, அப்போ நீங்கள் ஏலம் விட்டுடுங்க, பதவியெலாம் ஏலம் விட்டுடுங்க. குரூப் 1 போஸ்ட்டுக்கு வந்து 50 லட்ச ரூபா கொடுங்க, யார்கிட்ட பைசா குரூப் 1 போஸ்ட், 1 கோடி ரூபா இருக்குது டிஎஸ்பி போஸ்ட், ஏலம் விட்டுட்டு போயிடுங்க. ஓப்பன் மார்க்கெட், யார்கிட்ட பைசா படிச்சுட்டு போட்டோம். இன்றைக்கி வந்துட்டு பையன் வந்துட்டு ஒரு அரசு அதிகாரி, பெரிய ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, அவங்களோட பசங்க தான், அவங்க சொந்தக்காரன் தான் இன்றைக்கி வந்து குரூப்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. சிம்பிளாக வாங்கிட்டு போயிடுங்க. ஒரு பையன் பேட்டி கொடுக்குறான், நான் ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிட்டேன், குரூப் 1 வந்து டிசி ஆகிட்டேன், டெப்டி கலெக்டர்னு சொல்கிறாப்புல. அவனை இது வரைக்கும் படித்தா நாங்கள் கேள்விப்பட்டதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.